போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு சடலம் கிடைக்குது. அந்த சடலம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்டு துண்டு துண்டாக இருக்கு. ஆனால் இந்த சடலம் வெட்டப்பட்டிருக்க அந்த டெக்னிக்ஸ்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த கொலைகாரனுக்கு இது மொதல் கொலையாக இருக்காது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யோசிச்சாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸை தோண்ட போலீஸ்க்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் கிடைச்சது. அது ஒட்டுமொத்த இந்தோனேஷியாவையுமே அலற வச்சது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம சிங்கிங் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரயானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜூலை 12, 2018 இந்தோனேஷியா பாஸ்டர் மிங்கோ ஈஸ்ட் ஜர்காட்டா இங்க இருக்கக்கூடிய தெருவில் வந்துட்டு பயங்கரமான வாடையெல்லாம் அடிக்குது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்துட்டு நோட் பண்றாங்க. இங்க இருந்து இந்த வாடையெல்லாம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவை கம்ப்ளீட்டா தேடி பாக்குறாங்க. தேடி பார்த்தப்ப அவங்களுக்கு ஒரு சூட் கேஸ் கிடைச்சது, பிளாஸ்டிக் பேக் கிடைச்சது, ஒரு பேக் கிடைச்சது. இதெல்லாம் பார்த்த பொதுமக்களுக்கு இதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, நம்ம ரிஸ்க் எடுத்துக்க வேணாம், போலீஸ் இந்த இடத்துக்கு வர வைப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்றாங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து இந்த பேங்க்ஸ் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்த அதுக்குள்ள ஒரு சடலத்தை வந்துட்டு 7 துண்டா வெட்டி வச்சிருந்திருக்காங்க. இந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா குரோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய கம்பி மாதிரி இருக்கும், எதனாச்சும் டயர் நெம்புறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த குரோபாரை வச்சு அடிச்ச மாதிரி இருந்திருக்கு. போலீஸ் உடனடியாக அந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இது யாருடைய சடலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சடலத்தை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தப்ப உடனடியாக ஒரு மேட்ச் கிடைக்குது. இதை வச்சு இறந்து போன அந்த நபர் வந்துட்டு 40 வயசான ஹாரி அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இவரு சேல்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வழக்கம் போல ரொம்பவே நார்மலான ஒரு லைஃப் வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருக்காரு. துண்டு துண்டா சடலமா இருக்கிறது ஹாரி தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் ஹாரியோட வீட்டுக்கு கால் பண்ணி உடனடியாக இந்த விஷயத்த சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போயிட்டு ஹாரி உங்ககிட்ட எதனாச்சும் சொன்னாரா, யாருக்கிட்டேச்சும் பிரச்சனை இருக்கு, யாரு கூடச்சும் சண்டை போட்டேன் அந்த மாதிரி எதனாச்சும் சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் இல்லைங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஹாரியோடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா செல்போன், வேலட்ஸ், ஐடி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஏன்னா ஹாரியை வந்து பீஸாக தான் கிடைச்சிருக்காரு அப்படின்றதுனால அவருடைய வேலெட்டு, மொபைல் ஃபோன், ஐடி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே ஒரு பக்கத்தில் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த கொலைகாரன் தான் வேலெட்டு, ஏடிஎம் கார்டு, மொபைல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருக்கணும். இதை நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கொலைகாரன் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் ஹாரியோடைய ஏடிஎம் கார்டுல இருந்து யாரோ ஒரு நபர் வந்துட்டு 6 மில்லியன் ரூபியா வந்துட்டு எடுத்திருக்காங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஏடிஎம் கண்டுபிடிச்ச அந்த ஏடிஎம் உடைய செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்குறாங்க. இப்படி பார்த்தப்போ ஒரு நபர் வந்துட்டு கார்டை போட்டு பணம் எடுக்கிறது தெரியுது. உடனடியா அந்த நபர் யார் அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேடினதுல அந்த நபருடைய பேர் வந்துட்டு நோவல் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சொல்லப்போனா அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அந்த நோவல் அப்படின்ற நபரை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அந்த நபர் கூட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. மரியாதையை சொல்லி நீ தானே ஹாரியை கொலை பண்ண, எதுக்காக இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணி துண்டு துண்டா வெட்டி போட்ட அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு நோவல் வந்துட்டு இல்ல, இதை நான் பண்ண கிடையாது, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என்ன தேவையில்லாம கூப்பிட்டு வச்சு நீங்க விசாரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விட்டுறதில்ல. அப்படின்னா இந்த கடை உனக்கு எப்படா கிடைச்சது அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த நோவன் வந்துட்டு ரயான் அப்படின்ற ஒரு நபருடைய பேரை வந்துட்டு சொல்றான். அடுத்த ஒரு 2-3 நாள் ஜூலை 15, 2008 ரியானை வந்துட்டு அவன் தங்கி இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவனை கூட்டிகிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்ச அந்த ஆரம்பத்தில் இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இவன் ஒரு கொலையை பண்ணியிருக்கான், அந்த கொலையை பண்ணிட்டு அந்த சடலத்தை துண்டு துண்டை வெட்டி போட்டிருக்கான், அவனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு மட்டும்தான் நினச்சாங்க. இப்போ தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஹாரியோடைய அந்த ரிப்போர்ட் வந்து கிடைக்குது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தப்ப ரொம்பவே நுணுக்கமான டெக்னிக்ஸ்லாம் வச்சு இந்த சடலத்தை ரொம்பவே பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்டில் வருது. இதை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு சடலத்தை ஒருத்தன் கட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இது அவனுக்கு மொதல் டைமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இவன் பல பேர்த்த கொலை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதனால ரியானை மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. உண்மையை சொல்லு, நீ இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொலை பண்ணிருக்க, நீ சடலத்தை வெட்டி இருக்கிற அந்த மெத்தட்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பா இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீயா உண்மையை சொல்லிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு தண்டனை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும், நாங்க கண்டுபிடிச்சோம்னா அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எதுக்குமே ரியான் வந்துட்டு பெருசா ரியாக்ட் பண்ண கிடையாது. ரொம்பவே சந்தோஷமா ரொம்பவே நார்மலா ஜாலியா வந்துட்டு உட்கார்ந்து இருந்திருக்கான் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல. இதை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மே ஆயிருச்சு. துண்டு துண்டா வெட்டின ஒரு நபர் வந்துட்டு எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாம இவ்வளவு ஜாலியா உட்காந்துருக்கானே, அப்ப கண்டிப்பா இவன் தான் பண்ணிருப்பான், இதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பண்ணிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பல மணி நேரம் விடாம விசாரிச்சதுல ஆமா
இது எனக்கு மொதல் கொலை கிடையாது, இதுக்கு முன்னாடி 6 பேர்த்த கொலை பண்ணி இதே மாதிரி துண்டு துண்டா வெட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. 6 பேர் திடீர்னு காணாம போயிருக்காங்க, யாருமே காணோம்னு சொல்லிட்டு வரலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீ கொலை பண்ண அந்த நபருடைய உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே எங்க வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் எங்க அப்பா வீட்டோட பேக் யார்ட்ல தான் வச்சிருக்கேன், வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவங்க அப்பாவுடைய வீடு வந்துட்டு ஈஸ்ட் ஜாவால இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க போயிட்டு தோண்டி பார்த்தப்ப இவன் சொல்ற மாதிரி 6 சடலங்கள் கிடைக்கல, அதுக்கு மாறா 11 சடலங்கள் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இப்போ போலீஸ் அந்த சடலங்களுடைய உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அது யார் யாருடையது அப்படின்னு சொல்லி ஃபாரன்சிக் டெஸ்ட்லாம் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஏரியாவில் சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவில் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நபருடைய சொந்தங்கள் எல்லாமே துண்டு துண்டா வெட்டி கிடக்கிறது இவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்தாங்க. இது நம்ம பிரதருடையதா இருக்கக்கூடாது, காணாம போனா நம்ம அம்மாவுடையதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமான பயத்தில் இருந்தாங்க. இது கூட அங்க என்னாச்சு, இதுக்கப்புறம் அங்க என்னாச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ரயான் யாரு, அவனோட லைஃப் வந்துட்டு எப்படி இருந்தது, அவன் சின்ன வயசுல இருந்து என்னென்னலாம் பண்ணா அப்படின்றத பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல நம்ம கிரைம் மிஸ்ட்ரி ஹாரர் அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. February 1st 1978 ரயான் வந்துட்டு பிறந்திருக்கான். அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதாரண ஒரு குடும்பமாக இருந்திருக்கு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறதா தான் தோணும். ஆனால் வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரயானோட சின்ன வயசுலேருந்தே அந்த வீட்டுக்குள்ளே பல கொடுமைகளை அனுபவிச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அந்த வீட்டுக்குள்ளே ரயான் சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்தே அவங்க அம்மா பயங்கரமாக போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், அரைவாங்களாம், திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். இதில் அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பிடிக்காது, அவங்க அப்பா மேலே அந்த கோவத்தெல்லாம் காட்ட முடியாது அப்படின்றதுனால அந்த கோவத்தையும் சேர்த்து ரயான் மேலே தான் அவங்க அம்மா காட்டுவாங்களாம். இதனால ரயானுக்கு சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்க அப்படின்றது பிடிக்காமலே போகுது. ரயான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கு. சரி பொண்ணுங்கனால இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு, நம்மள அடிப்பாங்க போல அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ரயானுடைய அம்மா வந்துட்டு ரயானை பிடிச்சி பயங்கரமா அடிச்சு தள்ளி விடுறாங்க. இப்படி தள்ளி விட்டதுல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சர்ல போயிட்டு இவனோட தலை வந்துட்டு இடிக்குது. இதனால ரயானுக்கு வந்துட்டு தலையில் அடிபடுறது, தலையில் அடிப்பட்டதுல இருந்தே கொஞ்சம் அவன் டிஸ்டர்ப்டா தான் இருக்கான். 1995 ரியான் வந்துட்டு மிடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் வழக்கம் போல ரியானுடைய அம்மா வந்துட்டு பயங்கர கோவத்தில் இருந்திருக்காங்க. அந்த கோவத்தை எல்லாத்தையுமே வந்து ரியான் மேல காட்டியிருந்திருக்காங்க. ரியானை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் ரியான் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டு கிச்சன் ரூம்குள்ளே போயிட்டு கிச்சனில் இருந்த ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாவை வீடு முழுக்க துரத்துறோம். இதில் பயந்து போன அவங்க அம்மா வந்துட்டு விரட்ட ஓடி போயிட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒளிஞ்சு தப்பிக்கிறாங்க. அதே ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரியானுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. இதனால 2 வாரம் அவங்க பெட்ல அட்மிட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இந்த 2 வாரமும் இவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அவங்க அம்மாவை இவன் பார்த்து கிடையாது. அங்க இருந்த மேல் நர்சஸ் எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப ஜாலியாக பேசி ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருந்தான். இந்த சமயத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரியானுடைய ஆக்டிவிட்டீஸில் ஒரு பயங்கரமான சேஞ்ச் தெரிஞ்சது. எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக அமைதியாக பேச ஆரம்பித்தான். ஸ்கூலில் கூட இவன் ரொம்பவே அமைதியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு ஸ்கூலில் மேக்கப் போட்டு விட்டு இருந்திருக்கான். சிங்கிங் காம்படிஷன்லாம் போயிட்டு கலந்துக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்திருக்கான். எல்லாருமே இவனை ரொம்ப நல்ல விதமாக நினச்சிட்டு இருக்காங்க. இப்போதான் இவன் அவனோட டீனேஜ்னு இருக்கிறான். டீனேஜ் வந்ததுக்கப்புறமா இவனோட ஆக்டிவிட்டீஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறத எல்லாருமே பார்த்தாங்க. ரியான் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறான். எல்லாத்துக்கிட்டையுமே கத்துறான், எல்லாத்துக்கிட்டையுமே சண்டைக்கு போகிறான். இதனால அந்த ஸ்கூலை விட்டு ரியானை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. வேற ஒரு ஸ்கூலுக்கு போறான், அங்கேயுமே துரத்தி விட்டுறாங்க. இன்னொரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல்ல நிலையா இல்லாம மாறிக்கிட்டே இருக்கான். இப்படி இருந்த இந்த சமயத்தில் தான் இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜகர்டா சிட்டிக்கு இவன் போறான். அந்த சிட்டிக்கு போன உடனே இவனுக்கு ரொம்ப புதுசா இருந்திருக்கு, ஒரு புது ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கு. யாருமே இவனை ஜட்ஜ் பண்ண கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கிறத இவன் பாக்குறான். அது மட்டும் இல்லாம நிறைய நைட் கிளப்ஸ்க்கெல்லாம் போறான். அங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாத்தையுமே பாக்குறான். அந்த சமயம் தான் இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. ரியான் ஒரு தன்பால் புணர்ச்சியாளர் அப்படின்னு. தான் கே அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அங்க இருக்க நிறைய பசங்களோட போயிட்டு பழக ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய மொத்த பசங்க என்ஜாய் பண்ற விஷயங்கள்ல அந்த கிளப் லைட்ஸ், ட்ரிங்க்ஸ், லக்ஸுரியான ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே பார்த்து இவன் ஆசைப்படுறான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட காசு வேணும் அப்படின்ற ஒரு ரியாலிட்டியை வந்து இவன் புரிஞ்சுக்கிறான். இந்த சமயம் தான் இவன் நோவல் அப்படின்ற ஒரு நபரை வந்துட்டு மீட் பண்றான். அந்த நபர் இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. அதனால இந்த நோவலை வந்துட்டு இவனோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டான். இந்த நோவல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸோட ஸ்டார்டிங்ல நான் ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுத்ததா சொன்னல அந்த நபர். இப்படி வந்து பல நாள் போய்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம 2008க்கு வருவோம். ஹாரி 40 வயசான ஒரு சேல்ஸ் மேனேஜர். இவரு தற்செயலா ஒரு இடத்துல ரியானை வந்து மீட் பண்றாரு. ரியானை மீட் பண்ண உடனே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கு. அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு. இதுல ஹாரிக்கு வந்துட்டு நிறைய அடல்ட் ஜோக்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பயுமே ரியான் கிட்ட கொஞ்சம் வித்தியாசமான ஜோக்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டே இருப்பானா. ரியானும் வந்துட்டு ஹாரி இப்படிதான் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு விட்டாரு. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால ரியான் வந்துட்டு என்ன முடிவு பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹாரி வந்துட்டு வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான்.
இருக்கான். இதனால ஜூலை 10, 2018 வந்துட்டு ஹாரியை வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹாரியும் ரியானோட வீட்டுக்கு வராரு. வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. கதவை ஓபன் பண்ண உடனே உள்ள வா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு சோஃபால உட்கார வச்சுட்டு, இதுதான் என்னோட வீடு, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஹாரி கிட்ட சொல்லிக்கிட்டு ரியான் வந்துட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஹாரிக்காக ஜூஸ் ரெடி பண்றான். இப்படி ரியான் வந்துட்டு கிச்சன்ல போயிட்டு ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல ஹாரி வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா பாத்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஹாரி வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கபோர்டை பார்த்திருக்கான். கபோர்டை ஓபன் பண்ணப்ப உள்ளார நிறைய போட்டோஸ்லாம் இருந்தது. அந்த போட்டோஸ் எடுத்து பார்த்தப்ப ரியான் பக்கத்துல வேற ஒரு நபர் வந்து நின்றுட்டு இருந்தான். அவங்க ரெண்டு பேருமே நெருக்கமா நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஹாரி வந்துட்டு யார் இந்த பையன் இவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். அதுக்கு ரியான் வந்துட்டு ஜூஸ் கலந்துகிட்டே அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹாரி வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட ஒரு நாள் எனக்கு தெரியா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இதை கேட்ட ரியானுக்கு வந்துட்டு பயங்கரமான ஷாக்கு. ரியான் வந்து கிச்சன் ரூம்ல இருந்துகிட்டு நீ என்ன ஜோக் சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதுக்கு வெளியில் இருக்கிற ஹாரி வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, நான் சீரியஸா தான் கேட்கிறேன். வீட்டுக்குள்ள அப்படின்னாலும் ஓகே தான், இல்ல காருக்குள்ள அப்படின்னாலும் ஓகே தான், நான் காசு கூட தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு ரியானுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவன் கொஞ்சம் கூட யோசிக்க கிடையாது. ரியான் வேகமா ஓடி வந்து ஹாரியை பிடிச்சு அடின்னு அடிக்கிறான். இப்படி அடிச்சதுல ஹாரிமே வந்துட்டு தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கான். ஆனா ரியான் வந்துட்டு பயங்கர டாமினண்டா இருந்ததுனால ஹாரியை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல ரியான் கொஞ்சம் கூட யோசிக்காம கிச்சன் ரூம் போயிட்டு கிச்சன்ல இருக்க கத்தி எடுத்துட்டு வந்து ஹாரியோட வயிற்றுலயே குத்துறான். குத்து வாங்கின ஹாரியால கொஞ்சம் கூட முடியல. அப்படியே கீழே விழுந்து காலெல்லாம் பிடிச்சி என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஆனா ரியான் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம ஹாரியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்குள்ள போட்டு கதவை சாத்துறான். இப்ப பாத்ரூம்குள்ள இருக்க ஹாரி வந்துட்டு எப்படியாச்சும் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற வழியில தவழ்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ரியான் வந்துட்டு விடுறதால வெளியில போன ரியான் வந்துட்டு க்ரோபார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வரான். எடுத்துட்டு வந்து ரியான் பாத்ரூமுடைய கதவை ஓபன் பண்ணி உள்ள உட்கார்ந்து இருந்த ஹாரியை போட்டு அடின்னு அடிச்சிருக்கான். இப்படி கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருந்ததுல பாத்ரூம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் தெரிச்சிருக்கு. ஹாரி அதே பாத்ரூம்குள்ள துடிக்க வழினால இறந்து போறான். ஹாரி இறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோமே, கொலை பண்ணிட்டோமே அப்படின்ற குற்ற உணர்வு கொஞ்சம் கூட கிடையாது. ரியான் ஸ்ட்ரெயிட்டா கிச்சன் ரூமுக்கு போயிட்டு டிஸ்மேண்டல் பண்றதுக்காக கத்திலாம் எடுத்துட்டு வந்து ஹாரியோட உடம்ப ரொம்ப நுணுக்கமா பீஸா வெட்டி அந்த துண்டுகள் எல்லாத்தையுமே எடுத்து பிளாஸ்டிக் பேக்ல, பேக் பேக்ல, அப்புறம் சூட் கேஸ்ல அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வச்சு கீழே போயிட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டு ஒவ்வொரு இடமா நிறுத்தி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பார்சலை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப ரியான் வந்துட்டு நோவல் கிட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல நடந்துச்சு, நான் இந்த மாதிரி இன்வைட் பண்ணியிருந்தேன், அவன் இந்த மாதிரி கேட்டான், நான் அவனை கொலை பண்ணிட்டேன், துண்டா வெட்டி சூட் கேஸ்ல கவர்ல அப்படின்னு சொல்லி ரோட்ல போட்டு வந்துட்டேன் அப்படின்ற விஷயத்த ஒண்ணு விடாம கம்ப்ளீட்டா டீட்டெயிலா சொல்லியிருக்கான். ஆனா இதை கேட்ட நாவலுக்கு வந்துட்டு என்னடா இப்படி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு பதட்டமே இல்லை. அவன் ரொம்ப கேஷுவலா இருக்கான். இப்ப ரியான் வந்துட்டு நோவலுடைய வேலெட், ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் தான் எடுத்து வச்சிருக்கேன், இந்த பணத்தை நீ வச்சுக்க, இந்த கார்டை கூட யூஸ் பண்ணிக்க, எவ்வளவு வேணா காசு எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். நோவலும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஹாரியோட வேலெட்குள்ள இருந்த காசை எடுத்து பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருக்கான், பார்ட்டி பண்ணியிருக்கான். அதுக்கு நெக்ஸ்ட் டே அந்த ஏடிஎம் கார்டை போட்டு காசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போன அந்த சமயத்தில் தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறோம். அதாவது இறந்து போய் பாடி கிடைச்சதுக்கு அப்புறமா ஹாரியோட கார்டை யூஸ் பண்ணி யாரோ ஒருத்தங்க பணம் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்து சந்தேகம் வந்து ஏடிஎம் செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கு அப்புறமா நோவல் மாட்டான். நோவல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்ப இந்த ரியான் மாட்டான். ஜூலை 20, 2008 வந்து ரியான் மாட்டி ரியான் கிட்ட விடாம விசாரிச்சதுல ஆமா நான் பல பேரை கொலை பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட. சரி நீ கொலை பண்ணி போதுச்சு அந்த உடல் பாகங்கள்லாம் எங்க அப்படின்னு கேட்க என்னோட அப்பா வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே 100 போலீஸோட அவங்க அப்பா வீட்டுக்கு போறாங்க. இப்படி அவங்க அப்பா வீட்டை ஒரு இடம் விடாம சர்ச் பண்ணதுல அவங்க அப்பாவோட வீட்டுக்குள்ள ஒரு சுத்தி இருந்திருக்கு. அந்த சுத்தில ரத்தக்கரை இருந்திருக்கு. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டுடைய பேக் யார்ட்ல குழி நோண்டுறாங்க. இப்படி குழி நோண்டதுல மொத்தம் 4 சடலங்கள் கிடைச்சது. அடுத்த ஒரு வாரம் கண்டினியூஸா தேடினதுல 11 சடலங்கள் கிடைக்குது. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தோனேஷியாலையும் பரவுது. திருமுறை இடம் ஃபுல்லா வந்துட்டு ரியானோட முகம் மட்டும்தான். நியூஸ் பேப்பர்ஸ்ல, டிவில அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே இந்த கேஸை பத்தி தான் டெலிகாஸ்ட் பண்றாங்க. இப்படி துண்டா வெட்டப்பட்டு கிடக்கிற அத்தனை உடல் பாகங்களை எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுபடி இவங்களுக்கு இறந்து போனவங்க யார் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிராட்டி 30 வயசு, அகஸ்டினோ, வேணும் நாளைக்கு, அப்புறம் அவங்களுடைய பொண்ணான சில்வியா, அப்புறம் 34 வயசான சொமாங்ஸ்டன், முகமது, ஜீனில், ஜி, இந்த மாதிரி நிறைய பேர்த்த கொலை பண்ணி துண்டா வெட்டி போட்டிருக்கான். இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் ரியான் கிட்ட கேட்கிறாங்க. ரியான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு, நான் காசுக்காக மட்டும்தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், மற்றபடி எனக்கு வேற எந்த தேவையுமே இல்லை. இவங்களை கொலை பண்ணிட்டு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த லக்ஸூரியான ஒரு லைஃபை நம்ம வாழலாம் அப்படின்னு நினைச்சேன். அதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இவன் சூஸ் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல் விக்டிம்ஸ் மட்டும்தான். அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே
ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கான். வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கான். வீட்டில் வச்சு கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்களோட உடம்பு வந்துட்டு துண்டு துண்டா வெட்டி அவங்க அப்பாவுடைய வீட்டு பேக் யார்ட்ல போட்டுருக்கு. கடைசியா பேக்ல தெருவா போடும் போது தான் இவன் மாட்டியிருக்கான். இவனுடைய இந்த பேட்டர்ன்ல இருந்து கொஞ்சம் மாறுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானிக் அப்படின்ற அந்த லேடியும் அவங்களோட டாட்டரான சில்வியா. அதுல சில்வியா அப்படின்றது சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 3 இருந்து 4 வயசு தான் இருக்கும். நானிக் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வழக்கமாவே ஜிம்முக்கு வருவாங்க. அந்த ஜிம்முக்கு ரியானும் வந்திருக்கான். ரியான் வந்து இந்த மாதிரி ரியான் ஒரு கே அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நானிக் கிட்ட இல்ல. நானிக் எதை பத்தியுமே கண்டுக்காம ரொம்ப சகஜமா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் கொலை பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நானிக் போட்டிருந்த நகைகள். நானி வந்துட்டு கழுத்துல செயின், கையில பிரேஸ்லெட், ரிங் அப்படின்னு சொல்லி நிறைய நகை போட்டிருக்காங்க. இதை பார்த்த ரியானுக்கு வந்துட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துக்கணும், அதை காசாக்கி நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. இதனால ரியான் வந்து நானி கிட்ட ரொம்பவே நம்புற மாதிரி வந்து பேசுறான். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், நான் உங்களை எங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இன்வைட் பண்ணி எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கூடயுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட நானிக்கும் சரி நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரி நானிக்கு வந்துட்டு ரியானோட வீட்டுக்கு வராங்க. வரும்போது அவங்களோட 4 வயசு பொண்ணான சில்வியாவையும் கூட்டிட்டு வராங்க. நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீரியஸா ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இவனை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. கதை ஓபன் பண்ண உடனே இவங்க 2 பேர்த்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். ஸ்டார்டிங்கில் இவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. சரி என்ன வேணும் உங்களுக்கு, நான் எதனாச்சும் உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரியான் வந்துட்டு பொறுமையாக வெளியில் போயிட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய க்ரோபார் எடுத்துட்டு வந்து நானிக்க போட்டு அடின்னு அடிக்கிறான். அடிக்கிற அடியில் வந்துட்டு அவங்க தலையிலிருந்து ரத்தமாக கொட்டுது. இதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு சில்வியா வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. நானிக்கு அடிச்சு கொண்ட கையோட சில்வியா ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம அந்த பொண்ணையும் போட்டு பயங்கரமாக அடிச்சு கொண்டிருக்கான். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரணக்கொடூரமாக இறந்து போயிருக்காங்க. அவங்கள துண்டு துண்டா வெட்டியிருக்கான். இவன் நானிக்கிட்டு இருக்கக்கூடிய பணம், நகை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க 2 பேர்த்தோட சடல துண்டுகளையும் வந்துட்டு புதைக்கிறான். இந்த கேஸோட டீடைல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இதை பத்தி பேச எல்லாருக்குமே நிறைய டவுட் வருது. இந்த மாதிரி இத்தனை பேர்த்த கொண்டு வந்து வீட்டுடைய பேக் யார்ட்ல வச்சு புதைச்சிருக்கான். எப்படி ரியானுடைய அப்பா அம்மாவுக்கு இது தெரியாம இருந்திருக்கு? ஒருவேளை ரியானுடைய அப்பா அம்மாவும் சேர்ந்து ரியானுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியான டவுட்லாம் வந்துட்டு கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி உனக்கு திடீர்னு இவ்வளவு காசு வருது, இந்த மாதிரியான எந்த விஷயத்தையுமே அவங்க அப்பா அம்மா ரியானை பார்த்து கேட்கல. இந்த விஷயம் வெளியில பெரிய அளவுல பரவ ரியானுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மேக்சிமம் வீட்லயே இருக்க மாட்டோம், நானும் இவரும் வெளியில எங்கேயாச்சும் போயிருவோம், அந்த சமயத்துல தான் இவன் இப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த நியூஸ் உண்மையாலுமே பயங்கர ஃபேமஸ் ஆக அந்த ஊர்ல மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க ரொம்ப தூரம் தள்ளிலாம் வந்துட்டு இந்த இடத்த பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. கோர்ட்ல இந்த கேஸ் வந்துட்டு பயங்கர தீவிரமா போயிட்டு இருந்த அந்த சமயத்துல இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்துட்டு தெரிய வருது. இவன் இத்தனை பேர்த்த கொலை பண்ணி போட்டது மட்டும் இல்லாம கூடவே ஆல்டோ அப்படின்ற ஒரு நபரையுமே சேர்த்து கொலை பண்ணியிருக்கான். அவங்களையும் இதே மாதிரி துண்டு துண்டா வெட்டி போட்டிருந்திருக்கான். இந்த ஆல்டோ அப்படின்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் அங்க இருக்கக்கூடிய சுகர் கேன் ஃபீல்டுல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். சடனா ஒரு நாள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அந்த ஃபீல்டுக்கு வந்து பார்த்த அந்த சமயத்துல இவன் ரொம்ப கொடூரமா துண்டு துண்டா வெட்டப்பட்டு கிடந்தான். அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாமே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து அந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான டிஎன்ஏ டெஸ்டும் எடுக்காம எந்த விதமான கன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம இவங்க 2 பேர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி 2 பேர்த்த சொல்றாங்க. ஒன்னு கிம்பர்ட், இன்னொன்னு டேவிட். இவங்க 2 பேர்த்தையும் எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கே தான். அதனால இவங்களுக்குள்ள பொசசிவ்னஸ் வந்திருக்கும். அந்த பொசசிவ்னஸ்ல இந்த 2 பேர் சேர்ந்து தான் ஆல்டோவை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வியூகத்திலே வந்துட்டு கொண்டு போறாங்க. மரியாதை உண்மையை ஒத்துக்காங்க, நீங்க தானே ஆல்டோவை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தீவிரமா 2 பேர்த்த விசாரிச்சிருக்காங்க. 2 பேருமே இல்ல நாங்க ஆல்டோவை கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. பயங்கரமா அடிச்சு விசாரிச்சிருக்காங்க. நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல வழி தாங்க முடியாம ஆமா நாங்க தான் இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இதனால கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிம்மட்டுக்கு 17 வருஷமும் டேவிடுக்கு 12 வருஷமும் ஜெயில் தண்டனை கிடைக்குது. இப்படி இந்த தண்டனை கிடைச்சி இவங்க ஜெயில இருந்த அந்த சமயத்தில் தான் ரியான் வந்துட்டு நான் ஆல்டோன்ற ஒரு நபரையும் சேர்த்து கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்ற உண்மையை சொல்றான். இதை சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்குமே தெரியுது ஆல்டோ உண்மையாலுமே கொலை பண்ணது ரியான் தான், அந்த 2 பேர் இல்ல அப்படின்னு. இதனால மக்கள் எல்லாருக்குமே போலீஸ் ஆபீசர்ஸ் மேல பயங்கர கடுப்பா இருந்தது. நீங்க கேஸை முடிக்கணும் அப்படின்றதுக்காக அப்பாவியான 2 பேர்த்த வந்துட்டு கைது பண்ணிருக்கீங்க, எதோடைய அடிப்படையில இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்க அந்த உடல் பாகங்களை நீங்க பிரேத பரிசோதனைக்கு கூட அனுப்பி வைக்கல, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் கூட நீங்க அதை வச்சு எடுக்க கிடையாது, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே கோவப்பட்டாங்க. கடைசியா ரேயானோட கேஸ்க்கு தீர்ப்பு வருது. ஏப்ரல் 6
2009 ரியானுக்கு வந்துட்டு மரண தண்டனையை கொடுக்கறாங்க. இந்த தண்டனையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக ரியான் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான லெட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எழுதி வெளியில அனுப்பிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம ஜெயிலுக்குள்ள இருந்து இவன் பாட்டு பாட ஆரம்பிச்சான். சொல்ல போனா சிங்கிங் சீரியல் கில்லர் அப்படின்ற ஒரு ஆல்பமே ரிலீஸ் பண்ணியிருக்கான். கூடவே February 2009 ஆட்டோ பயோகிராஃபி ஒன்று வெளியிட்டு இருக்கான், த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் ரியான். இந்த ஆட்டோ பயோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப கொடூரமான மாதிரிலாம் காட்டாம அவன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தெல்லாம் எடுத்து சொல்ற மாதிரி இருந்தது. இப்போ வரைக்குமே ரியான் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள தான் இருக்கான். இன்னுமே அந்த மரண தண்டனையை வந்துட்டு நிறைவேற்றல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டு ஒரு நிரபராதி வந்துட்டு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே செக் பண்ணிட்டு தான் அவங்க மரண தண்டனையை கொடுப்பாங்க. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் இன்னுமே முடியாம போயிட்டு இருக்கு. அதனால இப்போ வரைக்குமே இந்த வீடியோ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த சமயத்துல ரியான் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள தான் இருக்கான். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த கேஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பணத்தாசைனால மட்டுமே நடந்திருக்கு. தனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற எண்ணம் தான் இத்தனை பேரை கொலை பண்ண வச்சிருக்கு. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் காசு பறிச்சிருக்கு. இதுல அநியாயமா ஒண்ணுமே தெரியாத ஒரு சின்ன பொண்ணையும் அடிச்சே கொலை பண்ணிருக்கான். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல பேரண்ட் ரியான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தப்பு தான், அதை மன்னிக்கவே முடியாது. ஆனா ரியானோட சின்ன வயசு வந்துட்டு ரொம்ப மோசமா இருந்திருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் ரியானுடைய அம்மா. அவங்க ரியானை போட்டு பயங்கரமா அடிக்காம சித்திரவதை பண்ணாம நல்ல விதமா நடத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை இத்தனை விஷயங்கள் நடக்காம போயிருந்திருக்கலாம். ரியானுக்கு அவங்க அம்மானால பொண்ணுங்கனாலே பிடிக்காம போனதுனாலதான் அவனுக்கு கடைசி வரைக்குமே பொண்ணுங்களை பிடிக்காமலே போயிருச்சு போல இருக்கு. ஒருவேளை ரியான் வளர அந்த சமயத்துல ப்ராப்பரா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரியானுக்கு கவுன்சிலிங் கொடுத்திருந்தா மேபி இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்காம கூட தடுத்து இருந்திருக்கலாம். அதே மாதிரி பல ஸ்கூல்ல ரியானை வந்துட்டு துரத்தி இருக்காங்க. எதனாச்சும் ஒரு ஸ்கூல்ல ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா ட்ரீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த குற்றங்கள் நடக்காம இருந்திருக்கும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.